சகோதர சகோதரி அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான தினத்தையும் இந்த நேரத்தையும் தந்த பிதாவாகிய தேவனுக்கு நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் துதிகளையும் ஸ்தோத்திரம் எடுத்துக்கொண்டு, இப்போது தேவன் தந்த ஒரு நல்ல வாய்ப்பு, ரத்தின கற்கள் அப்படின்ற ஒரு பாடத்தை கூட நம்ம பார்க்கலாம். இந்த ரத்தின கற்கள் எங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்குங்க, எங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா, ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரதான ஆசாரியன். ஓகேங்களா? அப்போ ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். நீ எல்லாவற்றையும் செய்ய ரொம்ப எச்சரிக்கையாக இரு அப்படின்னு ஏன் மோசேக்கு கட்டளை கொடுக்குறான்னு பார்த்தோம்னா, அது பரலோகத்தினுடைய சாயலுக்கு என்னவா இருக்குன்னா ஒத்து இருக்குது. அப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் எல்லா சம்பவங்களுமே எதை ஒத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்தினுடைய காரியங்களை அது என்ன பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இஸ்ரேலுடைய வாழ்க்கை முறை, அவருடைய சடங்குகள், வழிபாட்டு முறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சத்திய அறிவை வளர்த்து கொள்வதுக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கணும். அந்த விதத்தில் தான் இப்போ கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தில் வர ரத்தின கற்களை குறித்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்க எல்லா பொருளுமே, எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை நமக்கு என்ன பண்ணால் அடையாளப்படுத்தும். ஆசாரிப்பு கூடாரத்தில் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காப்பர், தங்கம், வேற என்னங்க, சில்வர், ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குது, ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்குது. காப்பர் எதை அடையாளப்படுத்தும்? மனித சுபாவத்தை அடையாளப்படுத்தும். கோல்டு தெய்வீக சுபாவத்தை அடையாளப்படுத்தும். வெள்ளி சத்தியத்தை அடையாளப்படுத்தும்னு பார்க்குறோம். அதே போல் ஆசாரிப்பு கூடாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை நிறங்களும், கலர்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆறுக்குரிய அர்த்தம் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒயிட்டுக்கு ஒன்று இருக்குது. ப்ளூ விசுவாசத்தை அடையாளப்படுத்தும். ரத்தாம்பரம் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யத்தை அதை அடையாளப்படுத்தும். சிவப்பு தியாகத்தை அடையாளப்படுத்தும்னு பார்க்குறோம். ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அளவுகளும், சைஸும் பார்த்திங்கன்னா தேவனுடைய திட்டத்தை, குரோனாலஜியை என்ன பண்ணுதுன்னா அது அடையாளப்படுத்துறதை பார்க்குறோம். ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ள பலிபீடமாக இருக்கட்டும், சமூகத்து அப்பமாக இருக்கட்டும், மேஜையாக இருக்கட்டும், குத்துவழக்காக இருக்கட்டும், உடன்படிக்கை பெட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை அது நமக்கு அடையாளப்படுத்தும். அந்த விதத்தில் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா யாத்ராகமம் 28:17, அதிலே 4 பத்தி ரத்தின கற்களை நிறைய பதிப்பாயாக, முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும். அதில் 4 பத்தி ரத்தின கற்களை பதிப்பாயாக. ரத்தின கற்களை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைய தினத்தில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ரத்தின கற்களை குறித்து நம்ம பார்க்கணும்னா, யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் ஃபுல்லாக என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு பிரதான ஆசாரியன் என்ன வஸ்திரம் அணியணும், அந்த வஸ்திரம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சில வசங்களை வாசிக்கலாம். பார்க்கும்போது, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாக இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக அப்படின்னு நாங்கள் சொல்கிறார். இன்னும் பார்த்திக்கும்போது வாசிக்கலாம் 28:4. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள் சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். ஒரு பிரதான ஆசாரியன் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகணுன்னா இந்த வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு தான் போகணும். எந்த வஸ்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு தான் போகணும். இந்த வஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதலாவது நீ ஒரு பிரதான ஆசாரியனுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னு அங்கே மோசேக்கு தேவன் கட்டளை கொடுக்குறார். 28:1 பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆரோனையும் அவருடைய குமாரர்களையும் என்ன பண்ண, இஸ்ரவேலும் தனியாக பிரிச்செடு. பிரித்தெடுத்த பின்பதாக நீ ஆரோனுக்கு என்ன பண்ணுன்னா, இப்படிப்பட்டதான உடைகளை நீ உண்டு பண்ணுன்றார். அப்போ இந்த உடைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா உள் சட்டைன்னு சொல்லப்படுது. விசித்திரமான உள் சட்டை. அந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, அதுதான் விசித்திரமான உள் சட்டை. மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா மேல் அங்கின்னு சொல்லுறாங்க. அது ஒரு ப்ளூ கலர். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஏபோத்து. ஏபோத்துக்கு மேலே தான் மார்பதக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அந்த மார்பதக்கத்தில் தான் 12 ரத்தின கற்களை அங்கே பதிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம்.
இதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது. மொத்தம் 5 கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூ யூஸ் பண்ணியிருக்காங்க, ரத்தாம்பரம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளூ கலர் விசுவாசத்தை அடையாளப்படுத்தும். அந்த மேலங்கின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ளூ கலரில் தான் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மாதுளையும் மணியும் அப்படியே பக்கத்தில் இருக்கும். இந்த 2 ஏபோத்து, ஒன்று ஃப்ரண்டில் ஒன்று பேக்கில் ஒன்று, அந்த 2ஐயும் ஜாயின் பண்ணுவதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோமேத கற்கள்னு சொல்லி 2 பதிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 6 கோத்திரத்துடைய பேரும் இந்த பக்கம் 6 கோத்திரத்துடைய பேரும் அங்கே பதிக்கணும். இடைக்கச்சை கட்டியிருக்கணும், பொன்னாலான அந்த இடைக்கச்சையை அங்கே கட்டியிருக்கணும்னு பார்க்குறோம். ஒவ்வொன்றுக்குமே ஆவிக்குரிய அர்த்தங்கள் அநேகம் உண்டு. ஏபோத்து 2 பக்கம், ஒன்று ஃப்ரெண்டு ஒன்று பேக்கு. ஃப்ரெண்டு ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையும் பின்னால் இருக்கிறது பார்த்தீங்கன்னா புது உடன்படிக்கையும் அடையாளப்படுத்துது. அந்த 2 உடன்படிக்கையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்னா சுமந்து தீர்க்கணும். அந்த ப்ளூ கலர் இருக்கிற அந்த அங்கியில் மாதுளைகளும் மணிகளும், மாதுளை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலி, அதன் மூலம் அவர் பெற்ற அந்த உயிர்த்தெழுதல், அதை ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அறிவிப்பதற்காக அந்த மணிகள். இப்படி நம்ம சொல்லிக்கினே போகலாம், இதோடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் நம்ம சொல்லிக்கினே போகலாம். பட் நம்முடைய பாடம் வந்து பார்த்திங்கன்னா வாசிக்கலாம். யாத்திராகமம் 28:15. நியாயவிதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக. அப்போ ஒரு மார்பதக்கத்தை நீ என்ன பண்ணா உண்டு பண்ணு. அது எப்படி ஏபோத்து என்ன இப்படி இருந்துச்சோ அதே கலரில் நீ என்ன பண்ணா ஏபோத்தையும் மாதிரியே நீ என்ன பண்ண அந்த நியாயவிதி மார்பதக்கத்தையும் நீ உண்டு பண்ணுன்றார். அந்த நியாயவிதி மார்பதக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அது ஒரு சதுரமும் ரெட்டையும் 1 ஜான் நீளமும் 1 ஜான் அகலவுமாக இருக்க வேண்டும்ன்றது. அது ஒரு ஸ்கொயர் பீஸு 2ஆக செஞ்சுட்டு என்ன பண்ணால் அதை ஃபோல்டு பண்ணணும். மேலே வந்து அதோட ஏபத்தோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதை ரொம்ப லென்த்தாக 2ஆக பண்ணிடு, அதை ஃபோல்டு பண்ணி என்ன பண்ணணும்னா ஃப்ரண்டில் வைக்கணும்னு பார்க்குறோம். அது ஒரே அளவாக இருக்கணும். 1 ஜான்ன்றார். 1 ஜான் எவ்வளோன்னு தெரியுங்களா? இந்த ஹீப்ரூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. தமிழில் வந்து சரத்துன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடி 22.9 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இதுதான் நியாயவிதி மார்பதக்கம். அந்த நியாயவிதி மார்பதக்கத்தை ஏபோத்து மாதிரியே இருக்கிற அதே நூற்களால் செஞ்சிடணும். அதில் வந்து 12 கற்களை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இப்போ அதை பதிக்கணும். அது எப்படி பதிக்க சொல்லணும்னு பாருங்கள், வாசிக்கலாம். யாத்திராகமம் 28:17. அதிலே 4 பத்தி ரத்தின கற்களை நிறைய பதிப்பாயாக. முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும். அதாவது என்ன சொல்கிறான்னா ஏபோத்தை வந்து ஸ்கொயராக இந்த மார்பதக்கத்தை ஸ்கொயராக செஞ்சிடணும். செஞ்சுட்டு அதில் 4 ரோவாக வந்து நீங்கள் பிரிங்க. 4 ரோவாக பிரிச்சுட்டு 3 காலத்தில் வந்து என்ன பண்ணுங்கன்னா முதலாம் பத்தியில் என்ன பண்ணுன்னா பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும். அடுத்த காலத்தில் என்ன பண்ணுன்னா இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திர நீலமும் வச்சிரமும். மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும். நாலாம் பத்தி படுகை பச்சையும் கோமேதகமும் யஸ்மியுமாய் இருப்பதாக. இவைகள் அந்தந்த பத்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும். அந்தந்த பத்தி பொன்னினாலே அங்க பதித்திருக்க வேண்டும் பார்க்கிறோம். அடுத்து வந்து பாருங்க 28-21. இந்த கற்கள் இஸ்ரேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12 அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும். 12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டியிருக்க வேண்டும். பாருங்க, ஏபோத்துக்கு மேலே நியாயவிதி மார்பதக்கம். அது வந்து 1 ஜான் 1 ஜானுக்கு ஸ்கொயராக இருக்கணும். அதில் வந்து 4 ரோக்களாக பிரிக்கணும். 3 காலங்களில் மொத்தம் 12 ரத்தின கற்களை வைக்கணும். என்னென்ன ரத்தின கற்கள்னு பார்த்துட்டோம். அந்த 12 ரத்தின கற்களையும் என்ன பண்ணுன்னா 12 கோத்திரத்துடைய பேர் என்ன பண்ணும் பொறிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். இந்த ரத்தின கற்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான குவாலிட்டி, ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஒவ்வொரு தன்மை இருக்குது, ஒவ்வொரு விதமான ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு விதமான கலர்ஸ் இருக்குது. இப்போ இந்த 12 ரத்தின கற்களையும் இது ஒவ்வொரு தன்மை என்ன, இது என்னென்ன ஆவிக்குரிய விளக்கத்தை நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, இன்றைக்கி நம்ம பாடத்தில் பார்க்க போகிறதில்ல. அந்த ரத்தின கற்கள் எப்படி இந்த பூமியில் உருவாகுது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். தனித்தனியாக என்ன பண்ண போகுதுன்னா அந்த ரத்தின கற்கள் பார்க்க போகிறதில்ல. அந்த ரத்தின கற்கள் இந்த பூமியில் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ரத்தின கற்கள் யாரை அடையாளப்படுத்தும்? மாம்ச இசையை அடையாளப்படுத்துமா,
ஆவிக்குரிய இஸ்ரவேலாக நம்மளை அடையாளப்படுத்துமா? இப்போ எபிரேயரில் வாசித்தோம், அதில் உள்ள எல்லாமே எதுக்கு தான்? பரலோகத்தினுடைய சாயல்கள் வாசிக்கும் போது அந்த ரத்தின கற்கள் யாரை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா, மாம்ச இஸ்ரவேலுடைய கோத்திரங்கள் பெயர் இருந்துச்சு. ஆனால் அதை யாரை அடையாளப்படுத்தும்னா, உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளாகிய 144,000 பேர் தான் அது அடையாளப்படுத்தும்னு பார்க்கணும். அப்போ இந்த நியாயவிதி மார்ப்பதக்கத்தை அடைந்துக்க பிரதான ஆசாரியன் யாரை அடையாளப்படுத்துவார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துவார். ஒரு சில நிழல்களில் தலையாகிய கிறிஸ்துவையும் சரீரமாகிய சபையும் என்ன பண்ணுவார்னா அங்கே அடையாளப்படுத்துவார்னு பார்க்கணும். அப்போ அந்த பிரதான ஆசாரனுடைய அந்த மார்பதக்கத்தில் இருக்கிற அந்த ரத்தின கற்கள்னு சொல்லக்கூடிய அந்த 12 யாரை அடையாளப்படுத்தும்னா, 12 கோத்திர குணலட்சங்களுடைய 144,000 ஆகிய திருச்சபையாக யாரை அடையாளப்படுத்துங்க? யாரை அடையாளப்படுத்தும்? நம்மளை தான் அது அடையாளப்படுத்தும். இப்போ நம்மளாம் யாரு? ரத்தின கற்களா நம்மளாம்? அப்படியா? சரி, ஓகே. பாருங்க, அப்போ அந்த ரத்தின கற்களை அவர் எப்படி சேர்த்து கொண்டிருக்கிறான்னு பார்க்கும்போது மல்கியாவில் வாசிக்கிறோம் பாருங்களேன். மல்கியா 3:17, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவராக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சிஸ்டர், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே எப்ப சேர்க்கிறாரு? அவருடைய சம்பத்தை அவர் எப்ப சேர்க்கிறாருங்க? அவருடைய வருகையில சேர்த்து கொண்டிருக்கிறார். இப்ப தமிழ்ல என் சம்பத்துன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் சொல்லும் போது இதே வசனத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, when I make up my jewels, என்னுடைய கற்களை, என்னுடைய ஆபரணங்களை என்ன பண்றாரு? அவரு சேர்த்து கொண்டிருக்கிறான்னு பார்க்கணும். அப்ப கர்த்தருடைய வந்திரத்தில் இந்த 2ஆம் வருகையில பிரதான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய திருச்சபை அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த கற்களை அந்த மார்பதக்கத்தில் என்ன பண்ணணும்? பதிக்கணும். அப்போ அதற்கேற்ற குணலட்சங்கள் யார் வரணும்? என் பிரியமே அப்படின்னா அந்த பிரியத்துக்கு ஏற்ற என்ன வேணும்? குவாலிட்டி வேணும், குணலட்சணம் வேணும். எல்லாருமே மனவாட்டியா? அப்போ அந்த மனவாட்டிக்குரிய அந்த குணலட்சணத்தை என்ன பண்ணுறான்னா, அவருடைய 2ஆம் வருகையில் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே நம்மளை புடமிட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட யார் அந்த மனவாட்டின் குணலட்சணம் வராங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தின கற்களாக தன்னுடைய மார்பதக்கத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் பதிப்பார்னு பார்க்குறோம். இப்போ பாருங்க, அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரு ரத்தின கற்கள் அங்கே லிட்டரலாக இருக்குது. அவருடைய மார்பதக்கத்தில் ஒரு நியாயாதிபதியாகிய கிறிஸ்துவனுடைய மார்பதக்கத்தில் நம்ம பதிக்கப்படணும்னா அந்த ரத்தின கற்கள் எப்படி உருவாச்சோ அதே மாதிரி யார் உருவாகணும்? நம்மளும் உருவாகணும். அப்போ அந்த ரத்தின கற்கள் எப்படி உருவாச்சு? அதே மாதிரி நம்ம உருவாகிறோமா? உருவாகி கொண்டிருக்கிறோமா? நம்மை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக இப்போ ஒரு 12 ரத்தின கற்கள் பார்த்தோம்ல, பத்மராகம், புஷ்பராகம், மாணிக்கம், மரகதம், இந்திரநீலம், வச்சிரம், டைமண்ட். பாருங்க, இந்த 12 ரத்தின கற்கள்ல எத்தனை நமக்கு தெரியும்? எத்தனை தெரியும் நமக்கு? அதிகபட்சம் கோல்டு தெரியும், நமக்கு எல்லாத்துக்குமே தங்கம் தெரியும், டைமண்ட் தெரியும். அது ஒரு சிலர் கூட நம்ம சபையில் கொஞ்சம் இருக்கவங்களுக்கு டைமண்ட் தெரியும். மற்ற 10 தெரியுமா நமக்கு? இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஆனால் வேதத்தில் இந்த கற்களை குறித்து ரொம்ப துல்லியமாக சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு எத்தனை வருஷம் கழிச்சு இந்த கற்களை பற்றி நமக்கு தெரியல. அப்போ அன்னைக்கு குறிப்பாக பெசலேயேல் எப்படி அந்த கற்களை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாரு? எப்படி பெசலேயேல் அந்த கற்களை கண்டுபிடிச்சு அதன் மேலே என்ன பண்ணணுமா, கோத்திரத்துடைய பேரை எப்படி பொறிச்சிருப்பாரு? இதை செய்வதற்கு நீ என்னமா இருக்கணும்? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மோசே கிட்ட அவர் தேவனை கட்டளையாக கொடுக்குறாரு. அப்போ எப்படி அந்த கற்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க? இன்னைக்கு கூட இந்த கற்கள் இந்த உலகத்தில் ஒரு சில இடங்களில் ரொம்ப ரேராக கிடைக்கிறது, ரொம்ப ரொம்ப ரேரா. கடந்த நூற்றாண்டுக்கு முன்பு வர இந்த கற்களை கொடுத்ததான நாலேஜே இல்லை. ஒரு கல் எடுத்தால் சிவப்பு கல், மஞ்சக்கல், பச்சைக்கல் தான் சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணிச்சுன்னா ஞானம் இருந்திருக்குது. கடந்த நூற்றாண்டுகளை தான் கற்களை கொடுத்ததான நாலேஜே வந்திருக்குது. எப்படி வந்திருக்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரியவர்களே, கிறிஸ்டலோகிராஃபின்னு சொல்லக்கூடிய ஒளி சிதறல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மெத்தடுக்கு பேர்
எப்படி நம்ம உடம்புக்குள்ளே எக்ஸ்ரே பாய்ச்சுற மாதிரி ஒரு ஸ்டோனுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ரே பாய்ச்சுறாங்க. அதன் மூலம் அந்த கற்களுடைய தன்மைகள் என்ன, அதோடைய எலிமெண்ட்ஸ் என்ன, அதோடைய மூலங்கள் என்ன, எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரையே எடுக்கிறாங்க. இந்த மெத்தட் வந்ததுக்கு அப்புறம் தான் கற்களை தரம் பிடிச்சிருக்காங்க. நிறங்களின் அடிப்படையில், அதோடைய பிரதிபலிக்கிறவுடைய தன்மையில், அது உடைக்கப்படும் போது அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோடைய தன்மைகளை தான் இந்த கற்களையே இங்கே வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ குறிப்பாக வந்து இதை இந்த சப்ஜெக்ட் எழுதுனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர் ஆண்டன் ஃப்ரே தான் இந்த சப்ஜெக்டை எழுதிருக்காரு, ஃபார்ம் அவுட் பண்ணியிருக்காரு. அந்த சகோதரர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மூத்த சகோதரர்கள் இந்த பெயரை மட்டும்தான் மொழிபெயர்க்க முடிஞ்சு தவிர்த்து அந்த கற்களை கொடுத்த நாணத்தை என்ன பண்ண முடியும், அவங்களால கொண்டே வர முடியும், அது இமேஜே பண்ண முடியல. வெறும் வந்து பேரை வந்து டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் என்ன பண்ண முடியலங்க, அதை கொடுத்த நாணத்துக்குள்ளே போக முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கற்கள் ரொம்ப சாதாரணமாக எல்லா கடையிலும் கிடச்சிருமா? எல்லா கடையிலும் அந்த கற்கள் கிடைக்காது, ரொம்ப விலையேறப்பட்டது. நீங்கள் கற்கள்னால் ராசி கலர் நினச்சிக்க போகிறீங்க, கையில் போட்டு சுற்றுவாங்களே அந்த ராசி கற்கள் கிடையாது. இது ரத்தின கற்கள். பாருங்கள், இந்த விக்கிரகங்கள் வச்சுருக்காங்களே, ஒரு சில கோயில்களில் விக்கிரகங்கள் வச்சுருக்காங்களே, சிலை கடத்தல்னு கேள்விப்படுறீங்களே, நியூஸ் பேப்பரில் பார்க்குறீங்களே, எதுக்கு சிலையை கடத்துகிறாங்க? இந்த கல் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலில் இருக்கிற ஒரு கல். இவ்வளோ தான் அந்த அந்த விக்கிரகம். அந்த விக்கிரகத்துடைய விலையை மதிப்பே சொல்ல முடியலன்றாங்க. மரகத கல், அந்த கல் நம்மளுடைய லிஸ்ட்டில் வருது. மரகதம், கிரீன் கலரு. தஞ்சை நடராஜா கோயில் நினைக்கிறேன், அந்த மரகத கல் அவ்வளோ விலையேறப்பட்ட கல்லாக இருக்குது. இதுதான் இங்கேருந்து நம்மளுடைய பாடம் அங்கே ஆரம்பிக்கிறத பார்க்குறேன். நண்புக்குரியவர்களே, ரொம்ப அபூர்வம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப அபூர்வம், ரொம்ப விலையேறப்பட்ட கல். ஆனால் அந்த கல் உருவாவதற்கு உண்டான மூலப்பொருள்னு சொல்கிறாங்களே, அது அபூர்வமான பொருட்களை வச்சு உருவாவதே இல்லை. ரொம்ப அபூர்வமானது ரத்தின கற்கள், ஆனால் அது உருவாவதற்கு என்ன இல்லை, தேவையில்லையா, ரொம்ப அபூர்வமான பொருள் தேவையில்லை. இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பூமியின் மேற்பரப்பில் கிடைக்கக்கூடிய ரொம்ப சாதாரண பொருட்களை வச்சு தான் இந்த கல் என்னவாகுதான், உருவாகுது. பாருங்க, ரத்தின கற்கள் ரொம்ப விலையேறப்பட்டது. இந்த ரத்தின கற்கள் உருவாவதற்கு 3 முக்கிய பொருட்கள் ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த 3 முக்கிய பொருட்களும் இந்த பூமியில் இந்த 82% சொல்கிறாரு. 82% இந்த ரத்தின கற்கள் உருவாகக்கூடிய அந்த 3 மூலப்பொருட்களும் பூமி எங்கும் இருக்குது. இப்போ நீங்களே சொல்லுவீங்க, ஆக்சிஜன், சிலிக்கான், அலுமினியம். நீங்கள் எல்லாம் கேள்விப்படுவீங்க, காற்று எல்லா பக்கமும் இருக்குதா, சிலிக்கான் எல்லா பக்கமும் இருக்குதா. நம்ம வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடியிலேருந்து, கார் கண்ணாடியிலேருந்து எல்லாமே சிலிக்கான் தான். அலுமினியம் வீட்டில் யூஸ் பண்ணுற கடாயிலேருந்து எல்லாமே என்னவா தான் இருக்குங்க, அலுமினியம் தான் இருக்குது. இந்த 3 பொருட்கள் தான் மெஜாரிட்டியாக ரத்தின கற்கள் உருவாவதற்கு 82%. சகோதரர் கோட் பண்ணும்போது மறுபடியும் புரிஞ்சுக்குங்க, ரத்தினங்கள் உருவாவது ரொம்ப அரிதாக இருக்குது, அது ரொம்ப விலையேறப்பட்டதாக இருக்குது. ஆனால் அது எப்படி, எந்த பொருளை உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் எளிதாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன், ஒரு சிலிக்கான், ஒரு அலுமினியம், இந்த மாதிரி பொருட்களை வச்சு தான் என்ன பண்ணுதுன்னா இது உருவாகுது. சில ரத்தினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது சிலிக்கான் பேஸ்டாக இருக்கும், சில ரத்தினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அலுமினியம் பேஸில் இருக்கும், சிலது ரெண்டும் சேர்ந்தே இருக்கும். ஆனால் ஆக்சிஜன் இல்லாமல் என்ன பண்ண முடியாதுன்னா ரத்தின கற்கள் உருவாகாது. இந்த 3 பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளாக இருக்குது, பூமி எங்கும் பரவி கிடக்குது. இது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர் பாருங்கள், 82% இந்த பூமி எங்கும் இந்த மூலப்பொருட்கள் நிறைந்திருந்தாலும் இது ரத்தினங்களை எத்தனை % மாறுதான், எவ்வளோ % மாறுதுங்க, ஒரே ஒரு % தான். 82% எங்கே இருக்குது, ஒரே ஒரு %. அப்போ எவ்வளவு தூரம் இந்த பூமி எங்கும் பரவி கிடந்தாலும் அவ்வளவும் என்னவா மாறாது, ரத்தின கற்களாக அது மாறுவது இல்லைன்னு பார்க்குறோம். அப்போ எப்படி இந்த 3 மூலப்பொருட்கள் இருந்து அது ரத்தினமாக மாறுது அப்படின்னா, அது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளும் தான் காரணம் அப்படின்னு சகோதரர் சொல்கிறார். இது எப்படி உருவாகுதுன்னா, இந்த பூமி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சு மேலே ஓட்டமாக பூமி பார்க்குறோம், அந்த பூமி நம்ம பார்க்குற மாதிரி கிடையாது. இந்த பூமி ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும், நிறைய லேயர்ஸாக இருக்கும். வாட்டர் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், கேஸ் இருக்கும். அப்படியே உள்ளே போனீங்கன்னா லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாறை ராக் வந்து மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கும்.
இந்த கடைசி எண்டு அதோடைய சென்ட்ரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பூமியோட சென்ட்ரு பாயிண்ட்டு குழம்பு மாதிரி இருக்கும். அந்த எது அந்த பாறைன்னு சொல்லக்கூடிய அந்த ராக்கு எவ்வளோ டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 5200 5200 டிகிரி செல்சியஸ். நமக்கு சம்மரில் அதிகபட்சம் 43 டிகிரி செல்சியஸ். இப்போ போன சென்னையில் 44 43, அதுக்கே நம்ம என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. அப்போ 5200 எப்படி இருக்கும் அந்த டெம்பரேச்சர் இமேஜின் பண்ண முடியுதா? அந்த டெம்பரேச்சரில் அந்த பாறைகள்லாம் குழம்பு மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன ஆகும்? அடுத்து வீட்டில் பால் ஏன் பொங்குதுங்க? ஓவர் சூடானோ என்ன ஆகுங்க? ப்ரெஷர் பில்ட் ஆகும். ப்ரெஷர் பில்ட் ஆனோ என்ன ஆகும்? அடுத்து அந்த குழம்பு என்ன ஆகுங்க? வெளியே தள்ளும். அதுதான் எரிமலைகள்னு சொல்கிறாங்க, லாவா. அப்போ அந்த பூமிக்குள்ளே இருக்கிற அதிகபட்சமான வெப்பத்தின் காரணமாக அந்த பாறைகள் உருகுது. அந்த உருகின பாறைகள் ப்ரெஷர் காரணமாக வெளியே வருது, அதான் லாவான்னு சொல்கிறாங்க. அது எப்படி பீச்சி அடிக்குமா? கிட்டத்தட்ட 10 மீட்டருக்கு அந்த ப்ரெஷர் மூலமாக அது பீச்சி அடிக்கும். அப்போ இந்த கற்கள் உருவாகிறதுக்கான முதல் பாயிண்ட்டு பூமிக்குள்ளே இருக்கிற அதிகபட்சமான வெப்பம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதிகபட்சமான வெப்பம். ரெண்டாவது அந்த வெப்பத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு ப்ரெஷர். மூன்றாவது பார்த்தீங்கன்னா இப்படி மேலே கொட்டின உடனே என்ன ஆகுனா உடனே கூலிங் ஆயிருமாங்க? உடனே அது கூலிங் ஆகாது, மாதங்கள் வருஷங்கள் ஆகும் அந்த குழம்பு வந்து கூலாகி இறுகுவதுக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம படித்தோமே ஒரு 82% பார்த்தோமே, எது? ஆக்சிஜன், சிலிக்கான், அலுமினியம். இது அதோடு போய் சேரும்போது அது ரத்தினமாக அது என்ன ஆகுதுன்னா மாறுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த 4th ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஆக்சிடென்டல் ப்ரெசன்ஸ் சொல்கிறாரு. எதிர்பாராத விதமாக இப்படி இருக்கும்போது ஆக்சிஜனும் சிலிக்கானும் அலுமினியம் சேரும்போது கற்களாக மாறுது. இந்த லாவா கற்களாக மாறும். அப்படி கற்களாக மாறுறதோட அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பாராத விதமாக அயனு, லித்தியம், மெக்னீசியம் அதெல்லாம் ஒரு சில மூலங்கள் இருக்குது. அது சேரும்போது அதற்கே உண்டான கலர் உருவாகுது. இது குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் உருவாகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உருவாகுது. இது என்ன சகோதரர் நமக்கு சொல்ல வரானா, இந்த கற்கள் உருவாவதற்கு அடிப்படையான மூலங்கள் இந்த பூமி எங்கும் என்ன பரவி கிடக்குது. அப்படி பரவி கிடந்தாலும் இது என்ன பண்ணாதுன்னா எல்லாமே ரத்தின கற்களாக மாறாது. அது எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையை சொல்கிறாரு. இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த 4 சூழ்நிலையில் தான் அது ரத்தினமாக மாறுது. இந்த பூமி எங்கும் மனுக்குளம் பரவி கிடக்குன்னு இப்போ நமக்கு வராது. பூமி எங்கும் மூலப்பொருட்கள் இருந்தாலும் எல்லாமே ரத்தின கற்களாக மாறுறதில்லை. அதுபோல் இந்த பூமி எங்கும் மலிந்து கிடக்குது ஜனக்கூட்டம். அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக சுபாவம் இருக்குது. ஏன்னா தேவன் மனுக்குலத்தை படைக்கும்போது எப்படி தான் படைத்தார்? தம்முடைய சாயலைத்தான் படைத்தார். அப்படி தம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட எல்லாருமே இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த தெய்வீக சுபாவத்துக்குள்ளே போகிறதில்ல, ரத்தின கற்களாக அங்கே மாறுவது இல்லை. எல்லா பக்கமே ஜனக்கூட்டம் அங்கே பரவிருக்காங்க. மணல் மாதிரி பரவி கிடக்காங்க. எல்லா இடத்துலையும் மணல் மாதிரி, காற்று மாதிரி பரவி கிடக்காங்க. மனுக்குலத்தில் பரவிக்கிற ஜனம். இந்த ரத்தின கற்கள் உருவாக 82% பரவி கிடக்கிற இந்த மூலப்பொருட்களில் 1% தான் என்ன ரத்தின கற்களாக மாறுது. அதே மாதிரி தாங்க இந்த திருச்சபைன்ற இந்த வகுப்பார் உருவதற்கு பூமி எங்கும் ஜனக்கூட்டம் இருக்கா இல்லைங்களா? எல்லா பக்கமும் ஜனக்கூட்டமாக இருக்குது. அந்த ஜனக்கூட்டத்தில் மலிவான ஏழ்மையான ஜனங்கள் ரொம்ப பரவி கிடக்குறாங்க. ஏழ்மைனா காசு பணத்தை மட்டும் வச்சு ஏழ்மைன்னு சொல்கிறதில்ல. இன்றைக்கி ஒருத்தன் படித்தவன், படிக்காதவன், அறிவு உள்ளவன், அறிவில்லாதவன், சிந்தனையில் பிரிக்கிறாங்க, ஜாதி மதங்களில் பிரிக்கிறாங்க, மனுஷன் வசிக்கிற இடங்களை வச்சு பிரிக்கிறாங்க. அப்போ எல்லா இடங்களுமே பார்த்திங்கன்னா இங்கே மனுக்குளம் பரவி கிடக்குது. அதுவும் ஏழ்மையான ஜனங்கள் இங்கே பரவி கிடக்குறாங்க. அவங்கள மைண்டில் வச்சு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ யார் ஆவியில் எளிமையாக இருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்னா இங்கே பரலோகத்துக்குள்ளே அந்த வாய்ப்புக்குள்ளே போக முடியும். தங்களை சிந்தனையில் மேலானவர்களாக திங்க் பண்ணுற யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா அங்கே பரலோக வாய்ப்புக்குள்ளே போக முடியாது. அப்போ அந்த கற்கள் எப்படி அங்கே உருவாகுதுன்னா இந்த 4 பாயிண்ட் தாங்க. இன்டென்ஷன் ஹீட், கடுமையான வெப்பம். அந்த கடுமையான வெப்பத்தின் காரணமாக நல்லா புரிஞ்சுக்கணும், ஓவர் ஹீட் ஆச்சு வச்சுங்களேன், அங்கே என்ன ஆகுன்னா ப்ரெஷர் பில்டப் ஆகும், அழுத்தம் உண்டாகுதுன்றார். அழுத்தம் உண்டானோடனே அப்படியே சும்மா இருக்காது,
அந்த குழம்பு அப்படியே பீச்சுக்கிட்டு அடிக்கும். அடித்த உடனே அது அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகும். அந்த ட்ராவல் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்லோ கூலிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. மெதுவாக குளிர்விக்கும் முறை. உடனே டக்குன்னு கூலிங் ஆகிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது கூலிங் ஆகும். 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் ப்ரெசன்ஸ் சொல்கிறாங்க, எதிர்பாராத விதம். இந்த 4 மெத்தடை வச்சு தான் பூமியில் ரொம்ப மலிவாக இருக்கிற அந்த 4 பொருட்கள், 3 பொருட்கள், இந்த 3 பொருட்கள் தான் இந்த 4 ப்ராசஸின் மூலமாக அது ரத்தின கற்களாக மாறுது. அதே மாதிரி தான் இன்னைக்கு தேவனுடைய சபையாக ரத்தின கற்களாக சபை வகுப்பாரும் மனவாட்டி வகுப்பாரும் எப்படி உருவாகணும் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, எத்தனையோ பேருக்கு சத்தியங்கள் கொடுக்கப்பட்டாச்சு, எத்தனையோ பேர் அழைக்கப்பட்டாச்சு, எத்தனையோ பேர் தெரிந்து கொள்ளப்பட்டாச்சு. அத்தனை பேரும் சபையாக மாறிவிட்டார்களா, இல்லை மாறிட்டோமா, இல்லை அந்த உணர்வு வந்துருச்சா? எல்லாருக்குமே அந்த உணர்வு இல்லை. 1,44,000 என்பது ரொம்ப வெரி 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 ரொம்ப ரேர், ரொம்ப அபூர்வம்ன்றாரு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், யார் சபை வகுப்பாராக ரத்தின கற்களாக மாற முடியும் அப்படின்னா, முதல் பாயிண்ட் கடுமையான வெப்பம். இதை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறார். அந்த கல் ரத்தின கல்லாக மாறுவதற்கு முதல் பாயிண்ட்டு கடுமையான வெப்பம்ன்றார். இது நமக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நெருப்பை உமிழும் சோதனைகள்ன்றது. இந்த உலகத்தின் மத்தியிலிருந்து, ஜனங்களின் மத்தியிலிருந்து தேவன் நம்மை உருவாக்கும் போது, பிரியமாவோ ரூபவதியாவோ மனவாட்டியாவோ நம்ம உருவாக்கும் போது ஃபஸ்ட்டு அதிகபட்சமான ஒரு சோதனை, நம்மளால் தாங்கவே முடியாத சோதனை. அதை கொடுத்து தான் பேதுரு சொல்கிறார் பாருங்க, 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். என்னவா? உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினி. அது என்ன அக்கினி? நமக்குள்ள அக்கினி இருக்குதா? என்ன அக்கினி இருக்குது? சோதனை இருக்குதா? சோதனை இருக்குதா இல்லைங்களா? யாருக்குமே சோதனை இல்லையா? சோதனை இருந்தால் தான் சபையாக மாற முடியும். சோதனை இல்லைன்னா பிரியமே அப்படின்ற வார்த்தைக்கு நமக்கு இன்னும் என்ன தெரியலன்னு அர்த்தம், அர்த்தமே தெரியலன்னு அர்த்தம். அப்படி யார் அந்த அக்னியில் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு பார்க்கும்போது பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதை என்ன பண்ணுங்களா, சந்தோஷப்படுங்கள் என்று. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உச்சபட்சமான வெப்பம், சாதாரண வெப்பம் இல்லை, உச்சபட்சமான இன்டென்ஸ் ஹீட்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தைக்கு பேர் ரொம்ப கடுமையான சோதனை. அப்படி கடுமையான சோதனை வரும்போது நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரும்? அங்கே என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? ப்ரெஷர். அப்போ நமக்கு என்ன வரும்? நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அருமையான வார்த்தை, அண்டு வாட் ப்ரெஷர் ஆஃப் சர்க்கம்டன்ஸ்ன்றார் சகோதரர். அதாவது விரும்பத்தக்கதாக சூழ்நிலைகளின் அழுத்தம், விருப்பமில்லாத ஒரு சூழ்நிலையை நம்மளை என்ன பண்ணால் அழுத்தம் கொடுக்கின்றார். அப்போ சபைகளில் கடுமையான சோதனை, சகோதரிகள் மூலமாகவோ சகோதரர் மூலமாகவோ இல்லை சபை மூலமாகவோ கடுமையான சோதனைகள் நம்ம நெருக்குது. அதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்குது? கடுமையான மன அழுத்தம், மன உளைச்சல் வருது. வருதா வரலைங்களா? வருதுங்களா? கண்டிப்பாக வரும். அந்த கடுமையான சோதனைக்குள்ளே போனால் மன அழுத்தம் இருக்கும். அப்படி மன அழுத்தம், அந்த ப்ரெஷர் இருக்கும்போது அந்த குழம்பு சும்மா கொட்டுமா? எப்படி கொட்டுங்க? பீச்சுக்கிட்டு வெளியே கொட்டும். அப்படி கொட்டிட்டு அந்த குழம்பு கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகும். இந்த மாதிரி தான் கொட்டும். கொட்டிட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகும். அதே மாதிரி தாங்க தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கும் சபைகளில் மன அழுத்தம், ரொம்ப கஷ்டம், சோதனைகள் வரும். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இன்றைக்கி அதை விரும்புகிறோமா? இன்றைக்கி சபைகளுக்குள்ள நம்ம சோதனையை விரும்புகிறோமா? பிரச்சனையை விரும்புகிறோமா? விரும்புகிறதெல்லாம் இல்லவே இல்லை. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோன்னா, இந்த மாதிரி 2 பக்கமும் என்னவாக இருக்கணும்? ரோஜாப்பூ மாதிரி ரோடு இருக்கணும். அப்படியே சபைக்கு போகணும், 4 பாட்டு பாடணும், தேவன் நல்லவர் வல்லவர்னு சொல்லணும். என்ன மாதிரி சத்தியம் பிரதே, இது மாதிரி சத்தியம் கேட்டதில்லை பிரதே, சத்தியத்தை போலணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். கிளம்பி என்ன பண்ணணும்? வீட்டுக்கு வந்துடணும். மறுபடியும் ஜூம் மீட்டிங் வச்சா என்ன பண்ணணும்? கலந்துக்கணும்.
இப்படிப்பட்டவர்கள் என்னவா ஆக முடியாது அப்படின்னா, என் பிரியமே அப்படின்ற டைட்டிலுக்குள்ள மணவாட்டி வகுப்பாருக்குள்ள வரவே முடியாது. சபைகளுக்கு அமைதியாக போயிட்டு 4 பாட்டு பாடிட்டு தேவன நாமத்தை மகிமைப்படுத்திட்டு அப்படியே சபை வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள்ளே இருக்கவும் கூடாது. அப்படிப்பட்ட அழைப்புக்குள்ளே நம்ம வரல. இந்த அழைப்பு அப்படிப்பட்டதும் அல்ல. இது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் நெருப்பு, மேலேயும் நெருப்பு, கீழேயும் நெருப்பு, எல்லா பக்கமும் நெருப்பு. எப்போ எந்த சகோதரர் என்ன சோதனையை கொடுப்பா, எப்படி நம்மளை தவறாக பேசுவாங்க, எப்படி நம்மளை டியூன் பண்ணுவாங்கன்னு என்ன பண்ண முடியாதுங்க, நினைச்சே பார்க்க முடியாது நம்மளால். சபைகளில் வரக்கூடிய சில உபத்திரங்கள், சோதனைகள் நம்மை பாருங்கள். சபை என்பதே அன்புக்கும் நற்கைக்கும் நம்ம என்ன பண்ணணுமா, ஏவப்படணும். ஆனால் நமக்கு சபை என்ன பண்ணுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளை சோதனைக்குள்ளும் மன வருத்தத்துக்குள்ளும் உச்சபட்சமான ஒரு அழுத்தத்துக்குள்ளும் நம்ம என்ன பண்ணுதுன்னா இந்த சூழ்நிலை கொண்டு போகும். அதான் சொல்கிறேன், அண்டு வாட் ப்ரெஷர் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ். எதிர்பார்க்காத விரும்பத்தகாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி ஏற்பட்டோடனே அங்கே குழம்பு என்ன பண்ணால் பீச்சு வெளியே கொட்டினோடனே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகும். அப்படி ட்ராவல் ஆகும்போது அது என்ன ஆகுனா, லைட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோ கூலிங் ப்ராசஸ் மெத்தடில் அது கூலிங் ஆகும். அப்படியே கூலிங் ஆனால் தான் அது கல் என்னன்னா அந்த ரா மெட்டீரியல் அந்த மோல்டன் என்ன ஆகுனா அப்படியே இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளை கூட மிகப்பெரிய அழுத்தம் இருக்கும்போது அது அப்படியே ஸ்லோ கூலிங் ப்ராசஸில் விடணுங்க. என்ன சொல்கிறாரு, இப்படி மன அழுத்தம் உச்சபட்சமான சோதனைகள் வரும்போது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணுன்றார். சரியாக பயன்படுத்திக்கணுன்றார். அதிகபட்சமான சூடு, அதிகபட்சமான சோதனை, அதன் மூலம் அதிகபட்சமான ப்ரெஷரு, இவைகளை பயன்படுத்தி ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகும், ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்களா, அப்படியே அமைதியாக நிதானமாக இருக்கணும். நெருப்பு போன்ற சோதனைகளை, மன அழுத்தங்களை, பிரச்சனைகளை யார் ஒருவர் ரொம்ப நிதானமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் விலையேறப்பட்ட ரத்தின கற்களாக உருவாங்க. அப்போ சபைகளுக்குள்ள சோதனையும், அந்த சோதனை மூலமாக அழுத்தமும், அந்த அழுத்தத்துக்கு பின்பதாக நமக்குள்ள ஒரு நிதானம் வேணும். அந்த நிதானம்தான் நம்மளை ரத்தின கற்களாக என்ன பண்ணால் நம்மை உருவாக்கும். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு பாடம், நிதானம். அந்த கல் எப்படின்னா ஸ்லோ கூலிங் ப்ராசஸ். அது ஹீட் ஆகிறப்ப பக்கத்தில் போய் நம்ம என்ன ஆயிடுவோங்க, என்ன ஆயிடுவோம், பஸ்மம் ஆயிடுவோம், அவ்வளோ ஹீட்டு. அப்போ அந்த அப்படியே ஸ்லோ டவுன் ஆகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோ டவுன் ஆகும்போது அது விலையேற பெற்ற ரத்தின கற்களாக உருவாகுது. அன்புக்குரியவர்களே பாருங்கள், இன்றைக்கி அநேக சகோதரிகள் காதலையும் கழுத்துலையும் அநேகர் என்ன பண்ணிருப்போங்க, பொண்ணு ஆபரணங்களை போட்டிருக்கோம். பார்ப்பதுக்கே எப்படி இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குதா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதா. ஆனால் அன்புக்குரியவர்களே, இது பார்ப்பதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் இது உருவானது ரொம்ப எப்படின்னா ரொம்ப சுமூகமான ஒரு சாதாரண நிலையில் உருவாகலை. அதிகபட்ச வெப்பம், ப்ரெஷரு, அதன் மூலமாக தான் இது உருவாகி இருக்குது. ஆனால் இது இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி இருக்குது, ஆனால் அது உருவானது அதோடைய சுச்சுவேஷன் எப்படிங்க இருக்குது, அதோடைய அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி பார்ப்பதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி நமக்கு அதிகபட்சமான சோதனைகள் சபைகளுக்குள்ளே வந்தாலும் நாம் இருக்க போகிற இடம் எது, அவரோடு நம்ம என்ன பண்ண போனால் இருக்க போகிறோம். அதை நினச்சி நம்ம என்ன பண்ணால் மகிழ்ச்சி தான் ஆகணும். அப்படிப்பட்ட கற்களை எடுத்து தான் அவர் எங்கே பதிக்கிறார் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மார் பதக்கத்தில். அது என்னவா இருக்குது, பொன் மார் பதக்கம்ன்றாரு. பொன் என்பது தேவனுடைய குணலட்சணம். அப்போ அவருடைய குணலட்சணம் போய் செய்யணும்னா நம்ம கற்களாக மாறணும். 4வது, அந்த கல் எப்படி மாறுதுன்னு பார்க்கும்போது, கலர் மாறுதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்டல் ப்ரெசன்ஸ் ஆஃப் அதர் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறார். கருத்து வேறுபாடுகள், சோதனை வருது, மன அழுத்தம் வருது. அந்த மன அழுத்தம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நிதானமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். அப்படி நிதானமாக இருக்கும்போது அப்போ என்ன நடக்கும்னா கருத்து வேறுபாடுகள்னு சொல்கிறார். எதிர்பாராத விதமானது. பாருங்கள், உலகத்திலேயே உலக ஜனங்களுக்கு சில சோதனைகள் வருது. அப்போ அவங்க கூட சொல்கிறான், இந்த சோதனையில் தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு ஒரு மனப்பக்குவம் வந்துருச்சுன்றான். உலக ஜனங்களுக்கே தான் சொல்கிறாங்க, நான் விழுந்துட்டேங்க, இதுலேருந்து என்ன பண்ண ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன்றான்.
ஒரு அனுபவம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இல்லை. எதிர்பாராதவன கருத்து வேறுபாடுகள், சோதனைகள் அது வரும்போது நமக்கே உண்டான நிறம் வரணும். அது இன்னும் அழகுக்கு அழகு சேர்க்கும்ன்றது. எதிர்பாராத விதமாக நமக்கு நினச்சிருப்போம், இந்த சகோதரர் நமக்கு சண்டை வருமா? நினச்சிருக்கீங்களா யாராச்சும்? இவருக்கு நமக்கு சண்டை வருமா, இவருக்கு நமக்கு கருத்து வேறுபாடு வருமா நம்ம நினச்சிருப்போம். ஆனால் கண்டிப்பாக அந்த சூழ்நிலை தேவன் அனுமதிக்கிறார். அங்கே என்ன வருது? ஒரு சண்டை வருது, ஒரு கருத்து வருது. இந்த சகோதரி நம்மளை பற்றி இப்படி பேசுவாங்களா, இந்த சகோதரி நம்மளை பற்றி பேசுவாங்களா நம்ம நினைப்போம். ஆனால் தேவன் என்ன பண்ணியிருப்பார்? அங்கே ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணியிருப்பார். நம்மோடு கூட நல்லா பயணம் பண்ண சகோதரியோ நம்மை குறித்து என்ன பண்ணியிருப்பாங்க? தவறாக சொல்லுவாங்க. அதான் கருத்து வேறுபாடு. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு சம்பவங்களோ ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணணுமா? சபைகளுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துருச்சு, நம்ம இப்போ என்ன பண்ணணுமா அப்படின்னா, அந்த டைமில் டைமண்ட் ஒன்று சேர மாதிரி ஒன்று சேருமா? அது ஒரு 1 ஆஃப் த ரத்னக்கல் தான் பார்த்துருக்கோம். கெம்புன்றதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் பார்க்குறோம். அப்போ கருத்து வேறுபாடு நமக்குள்ளே வரும்போது நம்ம எப்படி இருக்கணுமா? டைமண்ட் மாதிரி ஒன்றா சேரணும். இந்த டைமண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்து அந்த 12 ரத்தின கற்கள், இது 1 ஆஃப் த ரத்தின கற்கள் தான். இது பார்த்தீங்கன்னா சிலிக்கா அலுமினியம் பேஸில் உருவாகுதில்லை, இது பூமிக்கடியில் இருக்கிற கரியிலிருந்து உருவாக தான் இந்த வைரம்னு சொல்லுவாங்க. கார்பன் பேஸ் பண்ணது தான் இந்த வைரம். இந்த வைரம் பார்த்தீங்கன்னா உடைக்கவே முடியாத உறுதியான ஒரு குணலட்சணம் தான் இந்த வைரம். ரொம்ப வைராக்கியம் சொல்கிறாங்க, நம்ம சொல்லுவாங்க, ஸ்லாங்க் சொல்லுவாங்க, ரொம்ப வைராக்கியம் பிடிச்சா ஆளாக்கியா பாருவாங்க வைரம். அப்போ இந்த வைரத்தை உடைக்கவே முடியாது. இது ஆவிக்குரிய இதில் நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, இது உடைக்கவே முடியாத விஷயமா இருக்குது. அப்போ சபைகளுக்குள்ள சில வைராக்கியமான கேரக்டர் இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. சபையில் சில வைராக்கியமான கேரக்டர் தேவையா தேவையில்லையா? சரியான டைமுக்கு வந்தே ஆகணும் சில வைராக்கியங்கள், சரியான ஒழுக்க பழக்க வழக்கங்கள் இருந்தே ஆகணும் சில வைராக்கியங்கள், இப்படி தாம்பதம் நடத்தி ஆகணும் சில வைராக்கியங்கள். இருக்காங்களா இல்லைங்களா? இது இது இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஆனால் சகோதரர் சொல்கிறாரு, இப்படி இருப்பது ரொம்ப ஆபத்துன்றார், ரொம்ப டேஞ்சர்ன்றார். அப்போ நமக்கு இந்த வைராக்கியம் தேவையில்லையா அப்படின்னா பாருங்கள் என்ன ஆபத்து அப்படின்னா, இந்த டைமண்ட் சொல்லக்கூடிய இந்த வைரம் அந்த கரியோட பூமியில் இருக்க தொட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை, அது வாட்டுக்கு இருக்கும், ஒன்றோட ஒன்று வெட்டவே வெட்டாது. ஆனால் எப்போ அந்த டைமண்டை கரியிலேருந்து எடுத்து பளபளப்பாக்கி இந்த மாதிரி வச்சிட்டாங்களோ அது ஒன்றோட ஒன்று என்ன பண்ணுமா? வெட்டி தள்ளும், ஒன்றோட ஒன்று வெட்டி தள்ளும். அதே மாதிரி தான் சபைகளுக்குள்ள சில உறுதியான கேரக்டர் வந்துட்டா அது ரொம்ப ஆபத்து. அப்படின்னா உறுதியான கேரக்டர் தேவையில்லையாங்கடா, அது வெட்டாத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும். சரி, ஓகே, ரெண்டுமே கடுமையாக இருக்குது, எப்படி வெட்டாமல் பார்த்துக்கொள்ள முடியும்? ரெண்டுமே கடுமையாக இருக்குது, ரெண்டுமே வெட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இப்போ நம்ம இடத்துல கூட ஒரு சில காரியங்கள் இருக்குது. நம்ம ஐக்கியத்தை சொல்கிறேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலெக்ஷன் வச்சிங்கன்னா எங்களை சேர்க்க மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க. அது ஒரு கடுமையான வைராக்கியம் தான். நீங்கள் ராஜ்யம் இருக்குன்னு சொல்கிறீங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்ல பேச மாட்டாங்க, அது ஒரு வைராக்கியம் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க? ஒரு வைராக்கியத்தை நிற்கிறாங்களே, வெட்டிக்கிட்டு போகிறாங்களே, அது வெட்டாமல் இருப்பதுக்கு என்ன செய்யணும்னா ரெண்டுமே கடுமை தான். ஒன்றும் இல்லை, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற 2 வீலர் எடுத்துக்கங்களேன், பிஸ்டனும் ரொம்ப கடுமையான இதுதான், சிலிண்டரும் கடுமையானதான். ரெண்டும் மேலேயும் கீழேயும் போயிட்டு தானே வருது. நடுவில் என்ன இருக்குங்க? அந்த எல்லோ கலர் இன்ஜின் ஆயில் போடுறோமா இல்லைங்களா? அந்த இன்ஜின் ஆயில் தான் அந்த சூடை என்ன பண்ணுதுங்க? கம்மி பண்ணுது, ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுது. ஃப்ரிக்ஷன் ஆனால் என்ன ஆகும்? இன்ஜினு சீஸ் ஆயிரும். அதே மாதிரி தான் சில வைராக்கியமான குலச்சன சபைகள் இருக்குது. அது ரெண்டும் மோதும் போது எண்ணெய் அங்கே எப்படி இருக்குதோ இங்கே கூட ஒரு எண்ணெய் வேணும். அந்த எண்ணெய் இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. என்ன பரிசுத்த ஆவின்ற இணக்கம் இல்லை, பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் இல்லை. எவ்வளவு உறுதியான குணலட்சங்கள் நம்மிடம் இருந்தாலும் அதற்குள்ள பரிசுத்த ஆவின் குணலட்சம் ஒரு கேரக்டர் இல்லைன்னா அது பிரயோஜனமே இல்லைங்க. சபையில் ரொம்ப வைராக்கியமான கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கேரக்டருக்குள்ளே என்ன இருக்கணும்னா பரிசுத்த ஆவின்ற எண்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
பாருங்கள், கருத்து வேறுபாடும் எந்த அவமான நிந்தங்களும் வரும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ தான் சொல்லுவோம், நம்ம யாருன்னு எப்போ தான் தெரியும்? நம்ம யாருன்னு எப்போ தெரியுங்க? என்னை மட்டும் கோபப்படுத்தி பார்க்காதீங்க, என்னுடைய சுயரூபத்தை பார்ப்பீங்க சொல்கிறோமா இல்லைங்களா? ஒரு கோர முகம் வெளியே வருதா இல்லைங்களா? நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்போ என்ன ஆயிருங்க? திடீர்னு ஒரு கோர முகம் வெளியே வருதா? நம்முடைய உண்மையான நிறத்தை, உண்மையான ஒரு குணத்தை எப்படி காட்டுவாங்க? அப்போ தான் வெளியே வரும். அப்படியே சார் இந்த சிஸ்டரா எப்படி அமைதியாக பேசுவாங்க, அது என்ன ஆயிருங்க? அப்படியே முகம் வெளியே வந்துடும், அந்த நிறம் வெளியே வந்துடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பாராத விதமாக அந்த ஆக்சிடென்டல் பிரசன்ட் சொல்லக்கூடிய அந்த எதிர்பாராத அந்த சூழ்நிலை வரும்போது அப்போ காட்டணுங்க ஒரு குணத்தை, ஒரு நிறத்தை, ஒரு பிரதிபலிப்பை. கர்த்தருடைய என்ன கேரக்டர், அந்த கேரக்டரை காட்டணும். கருத்துபாடுகளும் அவமானங்களும் நிந்தைகளும் சபை மக்களுக்கு ரொம்ப அவசியம். அது இல்லாமல் யாருமே கற்களாக மாற முடியாது. அதை எப்படி பண்ணணும்னா, இப்போ நம்ம பார்த்தோமா தான் வெப்பம், ப்ரெஷரு, அப்படியே அதை மனப்பக்குவம், அந்த மனப்பக்குவம் மூலமாக எதிர்பாராத வரும்போது தேவனுக்கே உரிய அந்த குணலட்சத்தை நம்ம காட்டணும்னு பார்க்கணும். இவங்க தான் கற்களாக மாறுவாங்க. இவங்கள தான் அந்த மார்பதக்கத்தில் அவர் பொதிப்பார். இவங்கள தான் என்ன பண்ணுவார்? மார்பதக்கத்தில் பொதிப்பார். இப்போ ஒரு கேள்வி, இப்போ மார்பதக்கத்தில் எந்த கோத்திரங்களை பொறிக்கணும்? 12 கோத்திரங்கள். 12 கோத்திரங்களை எந்த லிஸ்ட் படி பொறிக்கணும் பாருங்களேன். இதுலேயே மொத்தம் 3 லிஸ்ட் இருக்குது. சகோதரர் கொடுக்கும்போது பாருங்கள், ஆதியாகமம் 29 - 35 வரையும் அவர்கள் பிறந்த வரிசையின்படி ஒரு கோத்திர லிஸ்ட் இருக்குது. ஆர்டர் ஆஃப் 35 பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மனைவிமார்கள் அடிப்படையில் அங்கே ஒரு கோத்திர லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 3ஆவதாக யாக்கோப்பு மரிப்பதற்கு முன்பதாக அந்த குழந்தைகளை கூட்டு ஒவ்வொருத்தராக ஆசீர்வதிப்பார். அப்படி இருக்குது. ஆதியாகமத்திலேயே மொத்தம் 3 லிஸ்ட் இருக்குது. கோத்திர லிஸ்ட்டு மொத்தம் 3 இருக்குது. இதில் எந்த லிஸ்ட்டை நம்ம பொறிக்கணும்? எந்த லிஸ்ட்டு பொறிக்கப்பட்டிருக்கோம் பாருங்கள். குவிஸ் ப்ரோக்ராம் இப்போயே உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள். ஆதியாகமத்திலேருந்து எந்த பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும்? சரி, ஓகே. இப்போ இந்த லிஸ்ட்டை பொறிச்சிருப்பாங்களா, இல்லை வெளிப்படுத்தல் 7 ஒரு லிஸ்ட்டு ஒன்று இருக்குது, எந்த லிஸ்ட்டை பொறிச்சிருப்பாங்க? வெளிப்படுத்தல். ஏன்னா இது பிரதான ஆசாரியன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்பதக்கத்தை தான் இது என்ன பண்ண போகிறாங்க? பொறிக்க போகிறாங்க. அப்போ எந்த லிஸ்ட்டு அப்படின்னா வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த லிஸ்ட்டு தான். இப்போ சகோதரர் சொல்லும்போது இதில் எந்த லிஸ்ட்டு வந்தாலும் நமக்கு அது ஒரு என்ன இல்லைன்னா ஒரு பாதிப்பும் இல்லை. கண்டிப்பாக பிரதான ஆசாரியன் எந்த லிஸ்ட்டை போட்டிருப்பானா வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் வர அந்த பேர்களை, அந்த கோத்திரத்தை தான் போட்டிருப்பார். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்கினி போன்ற சோதனைகளில், அந்த ப்ரெஷரில் சோர்வடையாமல் குணலட்சணங்களை பிரதிபலிக்கிற மணவாட்டி வகுப்பார் தான் அங்கே போட்டிருப்பார். அவங்க தான் பார்த்தீங்கன்னா விலையேறப்பட்ட ரத்தின கற்களாக மணவாட்டி வகுப்பாராக இருப்பாங்கன்னு பார்க்குறோம். இந்த வெளிப்படுத்தல் 7 எந்த லிஸ்ட்டு இல்லை. சரி, ஓகே. இப்போ கண்டிப்பாக அந்த நியாயவிதி மார்பகத்தில் நம்ம பேர் இருக்குமா? உண்மையிலே வெளிப்படுத்தல் 7 யார் பேர் இல்லை? தான் பேர் அங்கே இல்லை. வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடைக்கிற சர்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். இந்த தான் கோத்திரம் அந்த வெளிப்படுத்தல் 7 வரல. இந்த தான் கோத்திரம் மற்றவர்களுக்கும் பிரச்சனையை கொடுப்பார், தனக்குள்ள இருக்க புது சிஸ்டம் அழிக்க முற்படுவதாக பார்த்தீங்கன்னா இந்த தான் கோத்திரம். இந்த கேரக்டர் மட்டும் இல்லை, அவருடைய நாக்கின் கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விரியன் பாம்புடைய விஷமே அங்கே இருக்குன்னு நம்ம வாசிக்கிறோம். அநேக காரியங்கள் இவங்க சபைகளுக்குள்ளே எப்படிப்பட்டதாக காரியங்களை செய்வாங்க, நிறைய காரியங்கள் நம்ம படிச்சிருக்கோம். இது மட்டும் தான் செய்யலை. தான் இன்னொரு விஷயத்தையும் கூட செஞ்சாங்க. யோசுவாவில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு இடங்களை பங்கிட்டு கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணால் எங்கே யாருக்கு எந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கதோ அந்த இடத்த இவங்க என்ன பண்ணணும், அங்கே இருக்க பகைகளை இப்போ என்ன பண்ணணும், அடித்து விரட்டிட்டு போர் செஞ்சுட்டு அந்த இடத்த அவங்க என்ன பண்ணால் கேப்சர் பண்ணி இவங்க என்ன பண்ணால் இவங்க இருக்கணும்.
ஆக்சுவலாக தான் அந்த வேலையை செய்யலை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தான் சவுத்துலேருந்து நார்த்து பக்கம் போயிட்டாங்க. நியாயாதிபதிகள் 18 இந்த காரியம். அவங்க எங்கே இருந்துன்னா சவுத்துலேருந்து நார்த்துக்கு போயிட்டாங்க. இது தான் கோத்திரத்துக்கு இது அவங்க செஞ்சது. ஆவிக்குரிய விதத்தில் இது நமக்கு என்ன அப்படின்னா, அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தை விட்டுட்டு அவங்க வேறு ஏதோ இடத்துக்கு போகிறாங்க. அப்போ இது நமக்கு எப்படி இது ஆப்ட் ஆகும்னா, ஆவிக்குரிய நமக்கு தேவன் ஒரு இடத்துல வெற்றி கொள்ள சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு வெற்றி கொள்ளணும், அதைத்தான் ஜெயிக்கணும். அதை ஜெயிக்கிறதை விட்டுட்டு நம்ம வேறு எங்கேயோ போய் கொண்டிருக்கோம். நீ போய் சவுத்தில் இருக்க இடத்த நீ என்ன பண்ணு, கேப்சர் பண்ணு, அங்கே வெற்றி கொள்ளணும்னு தானுக்கு சொல்கிறாரு. அவர் தான் சவுத்தை விட்டுட்டு நார்த்துக்கு போகிறார். நார்த்தில் என்ன இருக்குது? சிங்காசனமாக இருக்குது. பூமி எனக்கு பாதபடியாகுன்னு வாசிக்கிறோமா இல்லைங்களா? அப்போ வடக்கு என்னவா இருக்குன்னா தேவன் இருக்கிற இடம். அப்போ தேவன் இருக்கிற இடத்துக்கு நான் ஏறி போனதை சொன்னான் பார்த்தீங்களா, அது யாரு? ஏசாயா 14:13 வாசிக்கிறோம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவன் நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றான். அப்போ பாருங்க, தேவன் சொல்றாரு, நீ சவுத்துக்கு போப்பா. சவுத்தில் என்ன இருக்குது? பூமி. அதில் உன்னுடைய மாம்சத்தை நீ என்ன பண்ணு, ஜெயிச்சு காட்டு அப்படின்னு தேவன் சொல்றாரு. ஆனால் நம்மில் பல பேர் நம்முடைய மாம்சத்தை ஜெயிக்கிறதை விட்டுட்டு எதை ஜெயிக்க போயிருந்தீங்களா? வடக்கில் என்ன இருக்குதுன்னா சாத்தானுடைய குணலட்சம் அங்கே போகுது. நான் வானத்துக்கு ஏறுவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தை என்ன பண்ண ஒப்பாவேன்னு சொல்லிட்டு அந்த பெருமைக்குள்ளே போகிறத காட்டுது. அப்போ தான் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மாம்சத்தை அழிக்கிறத விட்டுட்டு, நமக்குள்ள உண்டான அந்த மாம்ச சிந்தனை அழிக்கிறத விட்டுட்டு, புது சிருஷ்டியை வளர்ப்பதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னா பெருமைக்குள்ளே போகிறோம். என்ன பெருமைக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்க புது சிருஷ்டி யாருமே இங்கே என்ன பண்ணுறதில்லைங்க, வளர்க்க முயற்சிக்கிறது இல்லை. மாறாக என்ன பண்ணுறோன்னா, மற்றவர்களிடம் இருக்கிற புது சிருஷ்டியை நம்ம என்ன பண்ணுறோங்க, வளர்க்க முயற்சிக்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் என்ன சிந்தனைனா, எப்படியாவது யாரையாவது கிறிஸ்துவ ஆக்கணுன்ற தாட் நிறைய பேருக்கு இருக்குது. இருக்கா இல்லைங்களா? எல்லாத்துக்கும் இருக்குது. என்னது மாதிரி இருக்குது? நான் எப்படியாவது புது சிருஷ்டியாக மாறணும், கிறிஸ்துவாக மாறணுன்ற எண்ணமே நமக்கு இல்லை. அதை விட்டுட்டு எப்படியாவது மற்றவங்களை என்ன பண்ணணும், கிறிஸ்துவாக்கத்தான் முயற்சி பண்ணுறோம். அவங்க அதை பண்ணல, சத்தியத்துக்குள்ளே வந்திருக்காங்க, உடன்படிக்கை எடுத்திருக்காங்க, இத்தனை வருஷம் இருக்காங்க, இவங்களுக்கு இது தெரியாதா அப்படின்ற கேள்வி மற்றவங்களுமே வைக்கிறோமே தவிர்த்து, இத்தனை வருஷம் நம்ம வந்திருக்கோமே, மற்றவங்களை கொடுத்து குறை சொல்லாமல் இருக்க முடியலையே, அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு நம்மளால போக முடியலையே, அந்த மனப்போக்கம் நமக்கு இல்லையே. அதுதான் அங்கே தானுக்கான விஷயமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். தான் தெற்கில் போக சொன்னால் அங்கே வடக்கில் போகிறார். துணிகரமான பாவத்தை செய்கிறார். சகோதரர் கோட் பண்ணும்போது ஊசாக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். அந்த வசனம் கூட வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. ஊசாவுடைய மென்டாலிட்டி. அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். பாருங்க, எதன் நிமித்தம் அடித்தான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய துணிவின் நிமித்தம் தான் அடித்தார். இன்றைக்கி நம்மில் பல பேருக்கு துணிவு இருக்குது. இவர்கள் 2ஆம் மரணத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட வகுப்பு தான் வகுப்பார். இவர்கள் நட்சத்திர கற்களாக, அதாவது அந்த விலையேறப்பட்ட கற்களாக இவங்க மாற வாய்ப்பில்லை. துணுகர பாவம் செய்யக்கூடிய வகுப்பார். அந்த தானுக்கு பதிலாக யாரை சேர்க்கிறார் அங்கே? மனாசே. அவருடைய சகோதரர் ஏன் சேர்க்கல? அவர் பேர் என்ன? மனாசோட சகோதரர் யாரு? எப்ராஹிம் சேர்க்கல. அப்போ பாருங்க, இந்த எப்ராஹிம் யாரை அடையாளப்படுத்துவார்? திரளான ஜனங்களை, திரள் கூட்ட வகுப்பாரை அடையாளப்படுத்துவார். அப்போ பாருங்கள், இந்த திரள் கூட்ட வகுப்பாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே உடன்படிக்கை, ஒரே அழைப்பு, ஒரே நம்பிக்கை தான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை அதற்கு ஏற்றாறு போல இல்லை. பாருங்கள், அவங்க என்ன ஆகிட்டாங்க பாருங்கள். திரள் கூட்ட வகுப்பார் சபைகளுக்குள்ளே வந்த உடன்படிக்கை எடுத்த சகோதரர்களுடைய மென்டாலிட்டி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய ஜனங்களோட எப்ராஹிம் என்ன பண்ணியிருந்தானா, கலந்திருந்தான். அப்போ சபைக்குள்ளே வந்துட்டு உடன்படிக்கை எடுத்துகிட்டு உலக ஜனங்களோட நம்மளை என்ன பண்ணக்கூடாதுங்க, கலந்திருக்கக்கூடாது. இப்போ சகோதரர் சொல்லும்போது
ஒரு புது சிருஷ்டிக்கும் திரள் கூட்டத்திற்கும் ரொம்ப சின்ன வித்தியாசம் தான் இருக்குன்றார். என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டி நீதியும் விரும்பும், அக்கிரமத்தை வெறுக்கும். திரள் கூட்டம் நீதியும் விரும்பும், அக்கிரமத்தையும் விரும்பும். அதனால் அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா சபையாக அங்கே போக முடியாது அப்படின்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லை, ஓசியா 7:8 பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி போடாத அப்பம்னு வசனம் இருந்துச்சு. ஓசியா 7:8 திருப்பி போடாத அப்பம்னா செமி குக்குடு. அதாவது அவங்க பலி செலுத்துவாங்க, அந்த பலி செலுத்தல என்ன இருக்காதுன்னா ஒரு உண்மைத்தன்மை அங்கே இருக்காது. இவர்கள் யார் அப்படின்னா, மிகுந்த உபத்திரத்தின் வழியாக வரக்கூடிய திரள் கூட்ட வகுப்பார். வெளிப்படுத்தல் 7:14 நம்ம பார்க்குறோம். இந்த 2 பேர்களும் யார், எப்ராஹிம் பேரும் தான் பேரும் எங்கே வந்திருக்கணும், கண்டிப்பாக அந்த ரத்தின கற்களாக வந்திருக்கணும். ஆனால் அவங்களுடைய கிரியைகள்னால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 28:30, நியாயவிதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்பீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு பிரதான ஆசாரியன் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகும்போது என்ன பண்ணணும்னா, ஊரீம் தும்மீம் அப்படின்ற 2 விஷயங்களை வைக்கணும். அது எங்கே வைக்கணும் பார்த்தீங்கன்னா, அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் அந்த இஸ்ரவேலுடைய புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விஷயம் சொல்கிறார். இதுக்கு சகோதரர் அந்த இடத்துல விளக்கம் கொடுக்கும்போது, ஊரீம் தும்மீம்னா என்னங்க, இந்த கான்செப்ட் தெரியுமா உங்களுக்கு? ஊரீம் தும்மீம்னா, ஊரீம் தும்மீம்னா என்னென்ன தெரியலன்றார் சகோதரர். நிறைய இமேஜின் தான் இருக்குது. அது கல்லா, இல்லை அந்த 12 கல் தான் ஊரீம் தும்மீமா, இல்லை இந்த 2 பக்கம் இருக்க கோமேத கற்கள் தான் அந்த ஊரீம் தும்மீமான்னு தெரியல. லிட்ரலாக அது என்ன கான்செப்ட்னே புரியல. ஆனால் இந்த ஊரீம் தும்மீமோட தான் ஒரு பிரதான ஆசனம் எங்கே போகணும்னா ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போகணும். அப்படி போகும்போது சிலது கேட்பாங்க, ஜட்ஜ்மெண்ட் கேட்பாங்க, இங்கே நான் போகலாமா வேண்டாமான்னு சொல்லும்போது அங்கே தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊரீம் தும்மீம் மூலமாக என்ன பண்ணுவாங்க, பேசுவார் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு வெளிச்சம் மாதிரி வரும். அது எப்படின்னு சகோதரர் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலன்ட்டாங்க. அது வெளிச்சம் வந்திருக்கலாம், ஓகேன்னு சொன்னால் வெளிச்சம் வந்திருக்கலாம், இல்லை இருட்டாயிருந்துருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கும். ஸோ அந்த ஊரின் தும்மீம் தான் அதன் மூலமாக தான் நடந்திருக்கணும். ஆனால் அது நமக்கு இப்போ வேண்டாம். அது எங்கே இருக்கணும் அப்படின்னா, எங்கே வைக்கணுமா, யாருடைய இருதயத்தில் இருக்கணுமா, பிரதான ஆசாரனுடைய இருதயத்தில் அந்த ஊரின் தும்மீம் இருக்கணும். அப்போ அந்த யூரின் தும்மீம் எதை அடையாளப்படுத்தினா, இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை, நியாய பிரமாணத்துக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ ஒரு பிரதான ஆசாரியன் ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது அந்த பிரமாணத்தை வச்சுக்கிட்டு தான் உள்ளே போகணும். அப்போ அது என்ன அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் அது அடையாளப்படுத்துது. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்டோட தான், அந்த நியாய தீர்ப்போடு தான் ஒரு பிரதான ஆசாரியன் உள்ளே போயிட்டு வரணும். இப்போ அங்கே அது இப்போ நம்முடைய பிரதான ஆசாரியன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கிட்டத்தட்ட 2000 வருஷங்களாக நமக்காக பிதாவிடத்தில் என்ன பேசுகிறாருங்க, பரிந்து பேசுகிறார். எதை வச்சுக்கிட்டு, இந்த மார்பதக்கம்ன்ற அந்த அந்த ஊரியமும் தும்மியும் போட்டுக்கிட்டு தான் உள்ளே போயிட்டு வர்றாரு. அப்போ 2000 வருஷமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மார்பதக்கத்தில் ரத்தின கற்களாக நம்மளாம் ஆகணும்னு தாங்க நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்போ அது எங்கே இருக்குன்னா அவருடைய இருதயம். இப்போ ரத்தின கற்கள் எங்கே போய் சேரணும், அவருடைய இருதயத்தில் போய் சேரணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவனின் இருதயத்தில் போய் நம்ம இடம் பிடிக்கணும். பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரத்தின கற்களாக ஃபஸ்ட்டு இருக்கணும். அப்போ தான் இடம் பிடிக்க முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் இடம் பிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்னவோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வேலை அது இல்லை. நம்ம எங்கே இடம் பிடிக்கணும், அவர் இடத்துல பார்க்கணும். நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதுமே கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடிக்க மட்டுமே. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த அழைப்பு மேலானவர்களுக்கு இல்லை, மேலான சிந்தனையில் உள்ளவர்களில் ரொம்ப தாழ்மையான உள்ளவர்களுக்கு தான் இந்த அழைப்பை கொடுக்கப்பட்டிருக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு யூத யுகத்தில் யாருக்கு தான் அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, எல்லாத்தையும் விட்டு வந்த அந்த மீனவ சகோதரர்களாகிய பேதுருவுக்கும் அவங்களுக்கு தான் கொடுத்தாரு. அதே போல் இன்னைக்கு இந்த சுவிசேஷ யுகத்தில் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்க தாழ்மையுள்ள பிள்ளைகளாக நமக்கு தான் இந்த வாய்ப்பை இங்கே கொடுத்துருக்கிறான்னு பார்க்குறோம். அதான் 1 கொரிந்தியர் 1 26, 29 பார்க்கும்போது, எப்படிங்களும் சகோதரர் உங்கள் அழைப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஞானிகள் இங்கே என்ன இல்லை, அநேகர் இல்லை, பைத்தியங்களுக்கும் பரதேசிகளுக்கும் அநேகரை தான் தேவன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தெரிஞ்சிருக்கிறான்னு பார்க்குறோம். அதைத்தான் யாக்கோப்பில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குதத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நம்மளை இங்கே கூட அது கேள்வி தான் கேட்குறேன். என்ன கேட்குறாங்க, விசுவாசத்தில் ஐஸ்வர்யனால் ஆகும்படிக்கு யாரை தான் கூப்பிட்டுருக்காராம்? தரித்திரத்தை தான் கூப்பிட்டுருக்கார். யாக்கோபு இங்கே கேள்வி தான் கேட்குறாரு நம்மளை கூட. அப்போ நம்மளை எப்படிப்பட்ட ஒரு தாட்டில் நம்ம நிற்கணும்? இப்போ நமக்காக ஆண்டவா இயேசு கிறிஸ்து பரிந்து பேசக்கூடிய அளவு நம்ம தாட் இருக்குதா? நம்மளுடைய கேரக்டர் அந்த அளவுக்கு இருக்குதா? நம்மளுடைய குணலட்சணம் அந்த அளவுக்கு இருக்குதா? ஆனாலும் நமக்காக என்ன பண்ணுறான்னா, பிதாவகை தேவனிடத்தில் ஆண்டவா இயேசு கிறிஸ்து இன்னமும் அங்கே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஒரு பிரதான ஆசாரியருக்கு 2 வஸ்திரங்கள் அங்கே கொடுக்கப்படுது. ஒரு வஸ்திரம் பார்த்தீங்கன்னா வெண்மையான வஸ்திரம், இன்னொன்று இப்போ நம்ம ஆசாரிய வஸ்திரம். ரெண்டுமே ஆசாரிய வஸ்திரம் தான். ஒன்று வெண்மையான வஸ்திரம், இன்னொன்று அழகும். இப்போ பார்த்தோமே அந்த வஸ்திரமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 2க்குமே இடைக்கச்சணும். இடைக்கச்சை 2 ட்ரெஸ்ஸுமே கட்டிருக்கணும். இதுலேருந்து நமக்கு என்ன சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா, பலி செலுத்தும் போது வெண்மையான வஸ்திரம் கட்டுவார், ஆசீர்வதிக்கும் போது என்ன பண்ணுவார், அந்த அலங்காரமான அந்த வஸ்திரத்தை இப்போ நம்ம பார்த்தோமே அந்த வஸ்திரத்தை போட்டு தான் ஜனங்களை அவர் ஆசீர்வதிப்பான்னு பார்க்குறோம். இந்த 2 ட்ரெஸ்ஸுக்குமே இடைக்கச்சை இருந்துச்சுங்க. இந்த இடைக்கச்சை எதை அடையாளப்படுத்துது? ஹோலி ஸ்பிரிட் சொல்லலாமா? வேற இடைக்கச்சை எதை அடையாளப்படுத்துது? சத்தியம் சொல்லலாமா? வேற இடைக்கச்சை கட்டினா வேற என்ன சொல்லலாம்? சத்தியம் ஓகே தான். வேற இப்போ நான் இப்போ பழங்காலங்களாக பார்த்தா துண்டு கட்டி அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அடிமை, ஊழியக்காரன், சர்வெண்ட்டு. ஓகேங்களா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் வரும்போது ஒரு ஊழியக்காரராக, பலி செலுத்தும் போதும் ஊழியக்காரராக வந்தார். இடைக்கச்சை கட்டி கொண்டு, நான் ஊழியம் என்ன பண்ணல, உங்கள்கிட்ட வாங்க வரல, நான் என்ன பண்ண வந்திருக்கேன், ஊழியம் செய்ய தான் வந்தார். இன்னைக்கு மகிமையில் போயிட்டாரு. இப்பயும் அவர் என்ன கட்டியிருக்காருங்க? இடைக்கச்சை. அப்போ இது என்ன அடையாளப்படுத்துது? அப்போ பாருங்க, அவர் 1ஆம் வருகையில் வரும்போது நமக்காக ஜீவனை கொடுக்கும்போது, பலி செலுத்தும் போது அந்த வெண்மையான பரிசுத்தமான அந்த உடையோடு உண்மையோடு இடைக்கச்சை ஒரு ஊழிய தொண்டோடு வந்தார். இப்போ மகிமையில் போயிட்டாரு. இப்பயும் அவர் என்னதான் பண்ணியிருக்காராம்? இடைக்கச்சை கட்டி கொண்டிருக்கிறார். அது எதே அடையாளப்படுத்து? வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 12:37. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரை பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்திருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப எஜமான் யாரு? எஜமான் யாருங்க? கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருகிறாரு. என்ன பண்றாருங்க? அறை கட்டி கொண்டு. இப்பயும் அவர் என்னதான் பண்றாங்க? நமக்காக அறை கட்டி கொண்டு பிதாவாக தேவனிடத்தில் இன்னமும் நமக்காக என்ன பண்ணி கொண்டிருக்காங்க? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்மளை எல்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்காருங்க? சபைக்காக அந்த கற்களாக நமக்கு எல்லாம் என்ன பண்ணிக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பு நமக்கு இன்னைக்கு இருக்குதா அப்படின்னா, அநேக சத்தியங்கள் அவருடைய கிருபையின் மூலமாக கொடுக்கப்பட்டுருச்சு. எதுக்காகனா, நம்மளை அவர் ரூபவதியாக மாற்றுவதற்காக, பிரியமாக மாற்றுவதற்கு தாங்க அத்தனை சத்தியங்களும் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வாங்கிட்டு அந்த பொன்னான அந்த மார்பதக்கத்தில் நம்ம என்ன வாங்கணும்? ரத்தின கற்களாக நம்ம மாறணும். அப்போ இன்னொன்று பார்க்கும்போது இந்த நியாயவிதி மார்பதக்கம் எதை அடையாளப்படுத்தினா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது என்ன வாங்கிச்சுன்னா நியாய பிரமாணமாக இருந்துச்சு, ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் அவர் உள்ளே போயிட்டு வரும்போது அங்கே தீர்ப்பாக இருந்துச்சு. நியாய பிரமாணத்தை அது அடையாளப்படுத்துது. இன்னைக்கு நமக்கு எது நியாயப்பிரமாணம்? அதுதான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுது. அன்னைக்கு ஒரு நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அவங்க நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கோம். நமக்கு நியாயப்பிரமாணம் இருக்குதா?
அதுதான் நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுது. என்ன பிரமாணம் பாருங்க, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுவன் என்னவா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இப்ப நமக்கு என்ன பிரமாணம் இருக்குது? அன்பின் பிரமாணம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த பிரமாணத்தை வச்சுக்கிட்டு நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க? அதே நியாயவிதி மார்ப்பதக்கமாகிய அன்பின் பிரமாணத்தை வச்சுக்கிட்டு தான் நமக்கு ஜட்ஜ்மெண்ட். இப்போ நம்மகிட்ட என்ன இருந்தால் தான் தேவன் என்ன பண்ணுவோம், நம்மளை ஜட்ஜ்மெண்ட். இப்போ நம்மகிட்ட அன்பு இருக்கா இல்லையா? அன்பு இருக்குதா? இருக்குதா? அன்புக்குரியவளே, கடைசியாக ஒரு சின்ன ஒரு தோன்றின இந்த பாடத்துக்கு தோன்ற ஒரு சின்ன ஒரு கதை மூலமாக இந்த சப்ஜெக்டை முடிக்கலாம் பாருங்க. நம்மகிட்ட என்ன வேணும், எதை மறந்துட்டோம் அப்படின்றதுக்காக அன்புக்குரியவளே பாருங்க. இது என்னங்க, இது என்னது? ஏடிஎம் மிஷின். இதுக்கு நம்ம லாங்குவேஜ் சொன்னால் என்ன சொல்லலாம்? எனி டைம் மணி எடுக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஒரு இரவு நேரத்தில் வர்றார். நல்லா புரிஞ்சுங்க, இரவு நேரத்தில் வந்தார்னா எப்படி வந்திருப்பார்? அவர் கொஞ்சம் மதியம் மங்கிற நேரத்தில் வந்திருப்பார். ஏடிஎம்மில் என்ன போகிறார்? அவர் கார்டு போடுறாரு. பணம் வரல. பணம் வரலன்னொன்னே என்ன ஆயிடுச்சு? அவர் பயங்கர சண்டை போடுறாரு. யார்கிட்ட? அங்கே இருக்க செக்யூரிட்டிகிட்ட பயங்கர சண்டை போடுறாரு. செக்யூரிட்டி சொல்கிறாரு, சார் ஏன் சார் சண்டை போடுறீங்க? பணம் வந்துருப்பா. நான் யார் தெரியுமா? இந்த பேங்க்கோடைய அக்கௌண்ட்டில் நான் எவ்வளோ பணம் வச்சுங்க தெரியுமா? எத்தனை பேங்க்கை நான் வாங்க முடியும் தெரியுமா? நான் நினச்சா 10 ஏடிஎம்ஏ மிஷினே வாங்க முடியும்னு சொல்கிறாரு அவர். அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு, சார் கொஞ்சம் நிதானமாக இருங்கண்ணா. ஆஹா, இல்லவே இல்லைன்றாரு. பாருங்கள், பக்கத்தில் ஒரு அவர் யாருங்க? ஆமாம், அவர் வந்து ஏடிஎம்மில் போகிறாரு. பணம் வந்துருச்சு. இவருக்கு இன்னும் கோபம் ஆயிடுச்சு. நான் நினச்சா பேங்கே என்ன பண்ணுவேன், சார் இவ்வளோ பேசுகிறீங்க, நீங்கள் உங்கள் பின் நம்பரை சரியாக போட தெரியலையே உங்களுக்கு? நீங்கள் என்ன மறந்துட்டீங்க? உங்களுடைய பின்னை மறந்துட்டீங்க சார். ஏடிஎம் கார்டு வச்சுக்கிறது முக்கியம் இல்லை, இந்த பேங்க்கில் அவ்வளோ அமௌண்ட் வச்சுக்கிறது முக்கியம் இல்லை சார். நீங்கள் என்ன வச்சுருக்கணும்? பின் நம்பர் வச்சுருக்கணும் அப்படின்னு. அங்கே ஒரு ஏடிஎம் மிஷின், இங்கே ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்குங்க. இது என்ன ஏடிஎம் மிஷின்? பரலோகம் என்கிற ஏடிஎம் மிஷின். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, ஆல் டைம் மெல்கியேல் அப்படின்னு. அந்த மெல்கியேல்ன்ற வார்த்தை ஹீப்ரு வார்த்தை தான், மெல்கியேல் அப்படின்ற வார்த்தை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் மக்காரியோஸ், அது வந்து கிரீக் வார்த்தை. ஏடிஎம்முக்கு போன ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் பின் நம்பரை மறந்தா பணம் வரல, ஒன்றும் பண்ண முடியல. இங்கே ஒரு ஏடிஎம் இருக்குது, ஆல் டைம் மெல்கியேல், ஆல் டைம் மக்காரோஸ் அப்படின்ற ஒரு ஏடிஎம். இதோடைய ஹீப்ரு வார்த்தை ஒன்று கிரீக் வார்த்தை. பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அதோடைய வார்த்தையுடைய மீனிங் என்ன? மை கிங் இஸ் காட். ஹீப்ரு வார்த்தை. கிரீக் வார்த்தை பார்த்தீங்கன்னா பிளஸ்டு, அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வருகிற அத்தனை பாக்கியவான்கள்ன்ற வார்த்தையுமே பிளஸ்டு, அந்த மக்ரோஸ் அப்படின்ற அந்த கிரீக் வார்த்தை தான். இதுலேருந்து நமக்கு என்ன சொல்ல பாருங்க, ஆல் டைம் மை கிங் இஸ் காட், ஆல் டைம் பிளஸ்டு. அதாவது இங்கே இருக்க எல்லாருமே சத்தியத்தை பேசிக்கொண்டிருக்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? நாங்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் தான் பரிசுத்தமானவர்கள் சொல்கிறோமா? நமக்கும் கூட பணம் வரமாட்டுது, ஏடிஎம்லேருந்து பரலோக வாய்ப்பு வரமாட்டுது. ஏன்? பின் நம்பர் மறந்து போச்சு. பின் நம்பர் மறந்து போச்சு. சரியான சண்டை. இங்கே ஒரு ஏஞ்சல் நிற்குது, ஏஞ்சல் விட மாட்டாரு. சரியான சண்டை. அப்போ சண்டை போகிற ஒரு சகோதரர் சொல்கிறார், நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளவு ரீப்ரிண்ட் படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் படிக்காத சத்தியமே இல்லையே, நான் படிக்காத சத்தியமே இல்லையே, நான் எவ்வளோ காரியம் பண்ணியிருக்கேன், எனக்கு பரலோக வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொன்னார்னா, அந்த ஏஞ்சல் சொல்லுது, சார் நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. என்ன விஷயம்? நான் எல்லாமே படிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். இல்லை சார், நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. மலையே பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும்
உங்களுக்கு என்ன இல்லைன்னா அன்பு இல்லை சார். சார் நீங்கள் நிறைய தீர்க்கதரிசனம் படிச்சுக்கலாம் சார், எவ்வளோ மொழினாலும் நீங்கள் பேசலாம் சார், உங்களுக்கு என்ன இல்லைன்னா அன்பு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது சார். சார் உங்கள் சரீரத்தையே நீங்கள் சுட்டடிக்க கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு அன்புன்னு ஒரு விஷயம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது சார். இவ்வளோ படித்த நீங்கள் இதை மறந்துட்டீங்களே சார், பின்னபுறம் என்ன பண்ணாங்க சார், மறந்துடாங்க. அன்புக்குள்ளே ஒருவருக்கொருவர் அன்புன்ற ஒரு கடன் தான் இருக்குது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இன்னைக்கு எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ பேசுகிறோம், எவ்வளோ செய்கிறோன்ற முக்கியம் இல்லை. பக்கத்தில் உட்கார்ந்துருக்க சகோதரியோ சகோதரியோ அன்பு செய்ய முடியாமல், அந்த பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்க முடியாமல், அவருடைய இருதயத்தில் மனவாட்டியாக பிரியமாக ரூபவதியாக நாம் அவரோடு போய் சேர முடியாது. அதுதான் இந்த பாடம். அப்போ அன்பு அப்படின்றது தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி இருக்கிறோம். அந்த அன்புக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், பிரயாசப்படணும், நம்ம அவரோட போய் சேரணும். அப்படி சேரணும்னா அன்பு 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 தான். அன்புக்குள்ளே இந்த வாய்ப்பை தந்த பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொள்கிறேன். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.